ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்ஸ் தமிழா சேனல். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யம்மியான குலாப் ஜாமுன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ், 500 கிராம் சர்க்கரை, ஏலக்காய். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நாம் எடுத்து வச்சிருந்த சர்க்கரை அதோட 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் கொஞ்சம் திக்கானாலே போதும். இப்போ இதில் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்காக மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாமல் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இல்லைன்னா குலாப் ஜாமுன் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மாவை உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நாம் ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமான ஹீட்டில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் குலாப் ஜாமுன் பால்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். பாருங்க, இப்போ நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். குலாப் ஜாமுன் 1 மணி நேரத்துக்குள்ளார நல்லாவே ஊறிடும் ஜீரால. ஸோ அப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ நமக்கு சுவையான குலாப் ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக்ஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.